இந்த நாளிலும் நான் வாசிக்க தெரிந்து கொண்ட வேத பகுதி ஜான் சாப்டர் 7 verses 2 to 6. யூதருடைய கூடார பண்டிகை சமீபமாய் இருந்தது. அப்பொழுது அவருடைய சகோதரர் அவரை நோக்கி, நீர் செய்கிற கிரியைகளை உம்முடைய சீஷர்களும் பார்க்கும்படி இவ்விடம் விட்டு யூதேயாவுக்கு போம். பிரபலமாய் இருக்கிற விரும்புகிற எவனும் அந்தரங்கத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டான். நீர் இப்படிப்பட்டவர்களை செய்தால் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தும் என்றார்கள். அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியால் இப்படி சொன்னார்கள். இயேசு அவர்களை நோக்கி, என் வேலை இன்னும் வரவில்லை, உங்கள் வேலையோ எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்கிறது. மை டைம் ஹேஸ் நாட் yet கம், பட் யுவர் டைம் இஸ் ஆல்வேஸ் அட் ஹேண்ட். இந்த பகுதி நமக்கு சிந்திக்கும் பொழுது, இதை பார்க்கும் பொழுது, இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பிரதர்ஸ் அவரை பார்த்து சொல்கிறாங்க, நீர் மேசியான்னு உலகத்துக்கு சொல்லணும்னா இதுதான் சரியான டைம். திஸ் இஸ் த ரைட் டைம் டு ஷோ யூ தட் யூ ஆர் மெசையா. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போவே யூதேயாவுக்கு போய் அங்கே போய் மிராக்கிள்ஸ், டூ சம் மிராக்கிள்ஸ் அண்ட் ப்ரூவ் தட் யூ ஆர் த மெசையா அப்படின்னு சொல்லுகிறத இங்கே பார்க்குறோம். இதுதான் ரைட் டைம்ங்கிறாங்க. இப்போ தான் நீங்கள் அப்படியே வீட்டுக்குள்ளே இருந்தால் எப்படி, உங்களை போய் வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, மை டைம் ஹேஸ் நாட் yet கம் அப்படிங்கிறாரு. என்னுடைய வேலை இன்னும் வரலன்னு சொல்லுகிறதை பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லை, பட் யுவர் டைம் இஸ் ஆல்வேஸ் அட் ஹேண்ட். நீங்கள் எப்பொழுதுமே எல்லாத்தையும் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்க. ஆனால் நான் அப்படி இல்லைன்னு சொல்கிறாரு. ஐ ஹாவ் டு வெயிட் ஃபார் மை ஃபாதர், ஐ ஹவ் டு வெயிட் ஃபார் த ரைட் டைம்னு சொல்லுகிறதை பார்க்குறோம். இது வந்து காட்ஸ் டைம். இந்த மை டைம்ங்கிறது என்னன்னா, திஸ் இஸ் கால்டு காட்ஸ் டைம். மரியாள் கூட காணா ஊரில் கல்யாணத்தில் இருக்கும் பொழுது அவருடைய தாயாகிய மரியாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வந்து சொல்கிறாங்க, இங்கே திராட்சை ரசம் குறைவாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதே ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுகிறதை பார்க்குறோம். என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை, மை டைம் ஹேஸ் நாட் yet கம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய டைம் வேறு, காட்ஸ் டைம் வேறு. அதை தான் இந்த நாளிலே நாம் சிந்திக்க போகிறோம். காட்ஸ் டைம் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அவர் டைம். மனுஷருடைய டைமுங்கிறது எப்படின்னா, உடனே செய்யணும். மனுஷருக்குரிய எப்பயுமே அவங்களுக்குள்ள ஒரு காரியம் இருக்கும், நமக்குள்ள எல்லாருக்கும் இருக்கிறது தான். உடனே செய்யணும். இப்போ ஒரு பொருளை வாங்கிட்டு வந்துட்டா கூட உடனே நம்ம யூஸ் பண்ணணும்னு நினைப்போம். உடனே இந்த காரியத்தை செய்து முடிக்கணும் அப்படின்னு யோசிப்போம். ஆனால் காட்ஸ் டைமுங்கிறது அப்படி இல்லவே இல்லை. அது டோட்டலி டிஃப்ரெண்ட். இப்போ அந்த காட்ஸ் டைமை பற்றி நம்ம பார்க்கலாம். வாட் ஆர் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் காட்ஸ் டைம்? வேதத்தின் அடிப்படையில் இந்த காட்ஸ் டைம்னா என்ன, அதனுடைய அம்சங்கள் என்னன்னு நம்ம பார்க்கலாம். பிரசங்கி மூன்றாவது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். எக்லெசியாஸ்டஸ் சாப்டர் 3 அதில் பார்த்தீங்கன்னா முதல் வசனம் சொல்லுது, ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. There is a time for everything and a season for every activity under the heaven. There is a time for everything. அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஃபியூச்சர். காட்ஸ் டைமில் என்னென்னா, there is time for everything and a season for everything. இப்போவே பார்த்தீங்கன்னா, இப்போது ஃப்ரூட் சீசன் பார்த்தீங்கன்னா மாம்பழ சீசன். இப்போது எங்கே பார்த்தாலும் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மேங்கோஸ் ஆர் அவைலபிள் பாருங்கள். அது ஒரு சீசன் தான். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அது இருக்காது, அவைலபிள் இருக்காது. ஸோ தட் இஸ் த காட்ஸ் டைம்ங்கிறது. அது போல தான் தெர் இஸ் டைம் ஃபார் எவ்ரிதிங். ஒரு சீடே நீங்கள் போட்டிங்கன்னா அடுத்த நாளே செடி இருக்காது. 1 வீக் ஆகலாம், 2 வீக்ஸ் ஆகலாம். செடி வந்தால் கூட பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக இட் வில் நாட் ஈல்டு ஃப்ரூட்ஸ். அப்புறம் அதில் வந்து பூ வரும், அப்புறம் அதில் வந்து பிஞ்சிங்க வரும், அப்புறம் காய், அப்புறம் பழம். See, we have to wait for it. இதெல்லாம் வந்து காட்ஸ் டைம். புரியுதுங்களா? அந்த காட்ஸ் டைமில் ஃபஸ்ட்டு ஃபியூச்சரே என்னென்னா, there is time for everything. செகண்ட் என்னென்னா, அவர் சகலவத்தையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். God has made everything beautiful for its own time. He has planted eternity in the human heart. But people cannot see the whole area of God's work from beginning to end. முதல் ஃபியூச்சர் நான் சொன்ன காட்ஸ் டைம்ங்கிறது, there is time for everything. It's a different time. ரெண்டாவதாக என்ன இங்கே பார்க்குறோன்னா, people cannot see the whole scope of God's work.
தேவனுடைய கிரியையை முழுசுமே நம்ம பார்க்க முடியாது. அதுதான் வந்து செகண்ட் ஃபியூச்சர் ஆஃப் காட்ஸ் டைம். காட்ஸ் டைமில் வந்து அங்கே நடக்கிற அவர் செய்கிற கிரியைகளை நாம் பார்க்க முடியாது. யோபின் வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அங்கே அவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அநேக பிரச்சனைகள் வருகிறதை பார்க்கிறோம். ஹி லாஸ்ட் எவ்ரிதிங் இன்க்ளூடிங் ஹிஸ் சில்ட்ரன். அது யோபுக்கு தெரியல, என்னத்தினால இது நடக்குதுன்னு தெரியல. தட் இஸ் த ஸ்கோப் ஆஃப் காட்ஸ் ஒர்க்குங்க. நிறைய டைமில் நம்முடைய வாழ்க்கையில் கூட சில காரியங்கள் நடக்கும் பொழுது நமக்கு தெரியாமல் இருக்கும். ஏன்னா நமக்கு பிகினிங்கும் தெரியாது, எண்டும் தெரியாது. பட் காட் ஒன்லி நோஸ் அவர் பிகினிங் அண்ட் எண்ட் ஆல்சோ. அவர் ஆதியும் அந்தமும் ஆனவராக இருக்கிறார், அல்ஃபா ஒமேகாவாக இருக்கிறார். People cannot see the whole area of God's work from beginning to end. That is the second future of God's time. அவருடைய டைம்ங்கிறதுல அவர் செய்கின்ற காரியங்களை நம்மால் முழுசும் புரிந்து கொள்ள முடியாது. மூன்றாவதாக பார்க்கிறோம், தேவன் செய்வது எதுவோ அது என்றென்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன், அதனோட ஒன்றும் கூட்டவும் கூடாது. அது 14th verse. நான் செகண்டாக சொன்னது வந்து பிரசங்கியில் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இப்பொழுது 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவன் செய்வது எதுவோ அது என்றென்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன், அதனோட ஒன்றும் கூட்டவும் கூடாது, அதிலிருந்து ஒன்றும் குறைக்கவும் கூடாது. மனுஷர் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார். I know that whatever God does is final. Nothing can be added to it or taken from it. God's purpose is that people should fear him. Hallelujah. இங்க மூன்றாவதாக என்ன சொல்றாருன்னா, whatever God does is final. That is the third future of God's time. ஆண்டவர் செய்யறது தான் முடிவானது, நம்ம கிடையாது. அதனால் அவர் டைமில் அவர் என்ன செய்கிறாரோ அதுதான் பெட்டராக இருக்கும், அதுதான் ஃபைனலாகவும் இருக்கும். அதோட நம்மால் எதையும் கூட்டவும் முடியாது, அதிலிருந்து நம்ம எடுக்கவும் முடியாதுன்னு இங்கே சொல்லுகிறதை பார்க்குறோம். ஸோ பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் நம்ம பார்த்தோம், there is a time for everything and a season for every activity under the heaven. That is the first future of God's time. செகண்ட் ஃபியூச்சரை பார்த்தோம், 11th verseல பார்க்குறோம், people cannot see the whole area of God's work from beginning to end. அவர் கிரியைகளை முழுவதுமாக நாம் அறியாமல் இருக்கிறோம். மூன்றாவதாக பார்க்கிறோம் 14th verse, whatever God does is final, nothing can be added to it or taken from it. பிரியமானவர்களே, அதனால தான் ஆண்டவர் சொன்னார் அவங்க பிரதர்ஸுக்கிட்ட, அவங்க சகோதரர்களுக்கு சொல்கிறாரு, என் வேலை இன்னும் வரல அப்படின்னு சொல்கிறாரு. மை டைம் ஹேஸ் நாட் yet கம். ஆனால் காரணம் என்னன்னா, ஆண்டவருடைய நேரங்கிறது இந்த 3 ஃபியூச்சர்ஸை அம்சங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. அது வந்து அவருடைய திட்டத்தின் பிரகாரம் ஏற்ற வேலையில் நடக்கிறதா இருக்கிறது. ரெண்டாவது பார்க்குறோம், அவருடைய டைமில் அவர் செய்கிற காரியங்களை நாம் அறியாதவர்களாக இருக்கிறோம். ஏன் இந்த டைமில் நடக்குது, ஏன் அந்த உடனே நடக்கலை, ஏன் வந்து இது நடக்குது, இப்படிப்பட்ட காரியங்களாக நமக்கு புரியாமல் இருக்கிறது. அது கூட தட் கம்ஸ் அண்டர் காட்ஸ் டைம். மூன்றாவதாக பார்க்குறோம், வாட் எவர் காட் டஸ் இஸ் ஃபைனல். நம்ம செய்கிறது இல்லைங்க, அநேக காரியங்களை நம்ம செய்கிறோம், ஆனால் அதுவே முடிவு கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் கரெக்ஷன்ஸ்லாம் பண்ண வேண்டியிருக்கு, ஆண்டவர் வந்து ரெஸ்டோர்லாம் பண்ண வேண்டியிருக்குது. இந்த 3 காரியங்களை உள்ளடக்கியதாய் காட்ஸ் டைம் இருக்குதுங்க. எனவே தான் அவர் சொல்கிறாரு, என்னுடைய வேலை இன்னும் வரலன்னு சொல்லுகிறதை பார்க்குறோம். சரி, இப்போ காட்ஸ் டைமை பற்றி நம்ம பார்த்தோம், அதனுடைய ஃபியூச்சர்ஸை பார்த்தோம். நாம் என்ன செய்யணும்? முதலாவது காரியம் Proverbs 3:5 பார்க்கிறோம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து, ட்ரஸ்ட் இன் த லார்ட் வித் ஆல் யுவர் ஹார்ட் அண்ட் டு நாட் லீன் ஆன் யுவர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங். ட்ரஸ்ட் இன் த லார்ட். இப்போ காட்ஸ் டைம்னு ஒன்று இருக்குது. நம்ம நினைக்கிறது போல் காரியங்கள் நடக்கிறது இல்லை, அநேக நேரங்கள் இல்லை. அப்போ நம்ம என்ன செய்யணும்? ட்ரஸ்ட் இன் த லார்ட். கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கணும், கர்த்தர் அவர் மேலே நம்பிக்கையாக முழுமையாக இருக்கணும்னு இங்கே வேதம் சொல்லுகிறதை பார்க்குறோம். கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கணும். நம்ம நினச்சது உடனே நடக்கலைங்கிறதுக்காக உடனே சோர்ந்து போகக்கூடாது, இல்லை தப்பான காரியங்களுக்கும் போகக்கூடாது. குறிப்பாக இந்த மேரேஜ் மேட்டரை பற்றி பார்க்கும்பொழுது we have to trust in the Lord. எனக்கு ஒரு சிஸ்டர் தெரியும், அவங்க எப்போ சொன்னாலும் பொண்ணு அவங்களுக்கு ஒரு இப்போது வந்து மேரேஜ் ஏஜில் அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க, வயிற்றில் நான் நெருப்பை கட்டியிருக்கேன். ஏன் நீங்கள் வயிற்றில் போய் நெருப்பை கட்டிகிட்டு இருக்கீங்க? ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. அந்த குழந்தைய கொடுத்தது ஆண்டவர். அவருக்கு தெரியும் எந்த டைமில் அந்த குழந்தை பிறக்கணும், எந்த டைமில் அந்த குழந்தை வளரணும், எந்த டைமில் அந்த குழந்தைக்கு மேரேஜ் ஆகணும். He knows everything because he is holding her future.
நம்ம வயிற்றுல நெருப்பை கட்டிட்டு இருந்தால் வயிற்றுல சுட்டுடும் நம்மளை. நெருப்பெல்லாம் போய் வயிற்றுல கட்டக்கூடாது. ட்ரஸ்ட் இன் த லார்ட், ட்ரஸ்ட் இன் த லார்ட். ஆண்டவருக்காக, ஆண்டவர் மீது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். எல்லாத்துக்கும் நம்புகிறோம், இதுக்கும் நம்ம நம்பணும். ஏங்க நமக்கு இருக்கிற, நம்ம குழந்தைக்கு மேலே இருக்கிற அக்கறையை விட ஆண்டவருக்கு அதிகமான அக்கறை இருக்குது. அது ஏன் நம்ம உணர மாட்டேங்கிறோம்? so many times we don't realize God actually, ஆண்டவர் நம்மை காட்டிலும் அதிக அக்கறை உள்ளவராக இருக்கிறார். ரெண்டாவதாக நம்ம என்ன செய்யணும்? சங்கீதம் 27:14 வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாக இருந்து கர்த்தருக்கே காத்திரு. வெயிட் ஃபார் த லார்ட், பி ஸ்ட்ராங் அண்ட் லெட் யுவர் ஹார்ட் டேக் கரேஜ். வெயிட் ஃபார் த லார்ட். 2 முறை இங்கே சொல்கிறாரு சங்கீதக்காரர். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாக இருந்து கர்த்தருக்கே காத்திரு. வெயிட் ஃபார் த லார்ட். இந்த வெயிட்டிங் டைம் தான் இஸ் வெரி சேலஞ்சிங் டைம் கிறிஸ்தவர்களுக்கெல்லாம். நமக்கு இது ஒரு பெரிய சேலஞ்சிங் டைம் தான். உடனே கடன் பிரச்சனை நீங்கணும்னு நினைப்போம், உடனே ஒரு அற்புதம் நடக்கணும்னு நினைப்போம். அதை தான் இங்கே இயேசுனுடைய சகோதரர்கள் சொல்கிறாங்க. நீ மேசியான்னு நிரூபிக்கணும்னா உடனே போய் அற்புதம் செய், யூதேயாவுக்கு போ அப்படிங்கிறாங்க. நோ, ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை, மை டைம் ஹஸ் நாட் yet கம் அப்படிங்கிறாரு. அவருடைய வேலைக்காக அவர் காத்திருக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே காத்திருக்கிறாருன்னா we have to wait on the Lordங்க. இம்மீடியட்டாக நடக்கக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான், எனக்கு ரிலேட்டிவ் பையன் தான் அவன். 2010 அவனுக்கு சில காரணங்களால் அவன் மேரேஜெல்லாம் டிலே ஆகிட்டே இருந்தது. ஆனால் அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிட்டு இருந்தது. அப்போது ஒரு இஷ்யூ வரக்குள்ள அவன் சொன்னான், 1 month நான் கல்யாணம் பண்ணி காட்டுறேன்னு. நான்லாம் அட்வைஸ் பண்ணேன், நோ நோ நோ, மேரேஜ் இஸ் நாட் லைக் தட். யூ ஷுட் நாட் புட் அ சேலஞ்ச் ஃபார் யுவர் மேரேஜ், தட் இஸ் யுவர் ஃபியூச்சர், யூ ஹாவ் டு வெயிட் ஆன் த லார்ட்னு. இல்லைன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணான். இப்போ பார்த்தா அவன் தனியாக இருக்கான், ஒய்ஃப் 2 பிள்ளைங்களோட தனியாக இருக்காங்க. பொறுமை வேணும். we need patience to receive miracle from our God. அவர் ஒரு நாளும் அவர் கைவிட மாட்டார். இதை புரிஞ்சுக்கணும். மார்த்தாள் மரியாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஆள் அனுப்புகிறாங்க. சகோதரன் சிக்கா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. ஆண்டவர் ஆனால் தாமதப்படுத்துகிறாரு. 4 days கழிச்சு வர்றாரு. ஆனால் அங்கே he did a miracle. புரியுதுங்களா? அவர் பெரிய அற்புதத்தை செய்ததை பார்க்குறோம். எனவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, காட்ஸ் டைம்காக we have to wait. we should not put a challenge before people. மற்றவங்களுக்காக சேலஞ்ச் பண்ணுறது இல்லை நம்ம வாழ்க்கை. பிகாஸ் we know our God, we know his time. அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்வார்னு இப்போ தான் பிரசங்கி 3:11 வசனத்தில் நம்ம வாசிக்க கேட்டோம். God has made everything beautiful for its own time. He has planted eternity in the human heart. எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற தேவன் அவர். உங்களையும் என்னையும் எப்படி படித்தார், எப்போ நம்மளை எப்படி பாதுகாத்தார், அப்போ ஏன் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க மாட்டார்? ஏன் அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்க மாட்டார்? உலகத்தை பார்க்கறது, மற்றவங்களை பார்க்கறது, மற்றவங்க கேட்பாங்க, என்னாச்சு, ஒன்றும் நடக்கலையா, ஐயோயோ, இதுக்கெல்லாம் நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. இதுதான் பண்ணாங்க இயேசுனுடைய சகோதரர்கள். ஐயோயோ, நீ உள்ளேயே உட்காந்துருக்கியே, கோ டூ மிராக்கிள்ஸ், மேசியான்னு சொல்லு. மற்றவங்களுக்காக செய்கிற காரியங்கள் இல்லைங்க. We should not act because of others' words. Always we should wait for our God. மூன்றாவதாக பார்க்கிறோம், எபிரேயர் 13:15 வசனம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாக்கிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். Through him then let us continually offer the sacrifice of praise to God. That is the fruit of lips that acknowledge his name. Hallelujah. இங்கே மூன்றாவதாக என்ன சொல்றாருன்னா, continually offer the sacrifice of praise to God. ஸ்தோத்திர பலி, எப்பொழுதும் நாம் ஆண்டவரை துதிக்கிறவர்களாக இருக்கணும். நம்முடைய சுச்சுவேஷன்ஸ்க்காக கூட we have to praise God for our situations, even if the situations are bad. அது மோசமாக இருந்தாலும் கூட நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்று இங்கே நமக்கு மூன்றாவதாக வேதம் கற்றுக் கொடுக்கிறது. பவுலும் சீலாவும் அடிக்கப்பட்டு அவங்க கால்களெல்லாம் சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கு. ஆனால் அங்கே அவங்க துதிக்கிறதை பார்க்கிறோம். அங்கே ஒரு பெரிய விடுதலை உண்டாகிறது.
அந்த ஜெயிலர் வந்து அங்கே அந்த குடும்பமே ரட்சிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே சில சமயங்களிலே சில காரியங்கள் நமக்கு மோசமாக நடந்தால் கூட அங்கே ஒரு விடுதலை ஆண்டவர் வைத்திருப்பார். அதன் மூலமாக அநேகர் ரட்சிக்கப்படுவதற்கு புறஜாதி மக்கள் நம்மை பார்க்குறாங்க. பாருங்க, ஓ இவங்களுக்கு பாருங்க ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார், இவங்க தேவன் வல்லவராயிருக்கிறார். தானியேலை சிங்கக்கபியில போட்டாங்க, ஆனால் அவர் உயிரோடு வெளியே வரும்பொழுது தான் அங்கே தேவனுடைய நாமம் மகிமைப்படி தானியேலுடைய தேவன் தான் உண்மையான தேவன் என்று அந்த ராஜா கட்டளை இடுகிறதை பார்க்கிறோம். அங்கே ஒரு சட்டமே அவர் போடுறதை பார்க்கிறோம். டிகிரி, ஹி பாஸ்ட் அ டிகிரி என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்கள், சிங்கத்திலேயே போடாமல் இருக்கிறது இல்லை, கிடையாது. சிங்கத்து குகைக்குள்ள போட்டாலும் தேவன் காப்பாற்றுவாருங்கிறது தான் நம்முடைய தேவனுடைய மிக பெரிய ஒரு கிருபை, அவருடைய வல்லமைங்க. கர்த்தருடைய நேரத்திற்காக நாம் அறிந்து கொள்ளணும். முதல்ல அதை கர்த்தருடைய காட்ஸ் டைம்னா we should know about God's time first. What is his time? What are the futures of God's time? There is a time for everything. We cannot see the whole area of God's work. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்து கொண்டிருக்கிறாருங்கிறது தெரியாமல் இருக்கும். சிலருடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் தாமதமாக இருக்கும் பொழுது நமக்கு தெரியாமல் இருக்கும், ஏன் இது போல் நடக்குதுன்னு. பட் God is working behind the scenes. அவர் பின்னாடி நமக்கு பின்னாடி அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவர் சும்மா இல்லைங்கிறத புரிந்து கொள்ளணும். அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் என்னால் உறுதியாக உங்களுக்கு சொல்ல முடியும், அவர் நமக்காக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார், திட்டங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஆல்ரெடி ஹி பிளான் ஃபார் அவர் லைஃப். நாம் தாயின் வயிற்றிலே உருவாவதற்கு முன்பே அவர் எல்லாம் திட்டமிட்டிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே நம்ம பயப்பட தேவையில்லை. மூன்றாவதாக, வாட் எவர் காட் டஸ் இஸ் ஃபைனல். ஆண்டவர் செய்கிறது தான் ஃபைனலாக இருக்கும். நம்மெல்லாம் செஞ்சோன்னா தப்பாக போயிடும். நான் கூட சில காரியங்கள் எல்லாம் செய்துட்டு வருத்தப்பட்டது உண்டு, வருத்தப்படுறது கூட உண்டு. இப்போ கூட ஐ ஃபீல் பேட் ஃபார் தட் டிசிஷன். கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாமோ, கொஞ்சம் ஆண்டவர் சொன்னதை கேட்டிருக்கலாமோ, கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கலாமா. ஸோ நம்ம என்ன செய்யணும்? ட்ரஸ்ட் இன் த லார்ட். கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கணும். நிச்சயமாக அவர் கைவிட மாட்டாருங்க, நிச்சயமாக கைவிட மாட்டார் அவர். ரெண்டாவதாக, வெயிட் ஃபார் த லார்ட். கர்த்தருக்காக நம்ம காத்திருக்கணும். பொறுமையாக இருக்கலாம், பரவாயில்ல. 38 வருஷம் கழிச்சு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பெதஸ்தா குளத்தில் அந்த மனுஷனை சுகப்படுத்தி இருக்கிறார். அவனை கைவிடலை ஆண்டவர். இன்ஃபேக்ட் அவனுக்கு தெரியாது இயேசுவை பற்றி, ஆனால் உங்களுக்கும் எனக்கும் இயேசுவை நன்றாக தெரியும். we know our God. He dwells in us. அவர் நம்மோடு இருக்கிறார், நம்முடைய சபையில் இருக்கிறார், நம்ம குடும்பத்தில் இருக்கிறார். அப்படி நாம் அவரை அறிந்தவர்களாக இருக்கும் பொழுது நாம் அவருக்காக காத்திருக்கலாங்க. தப்பே கிடையாது, காத்திருக்கலாம். இந்த வருஷம் இல்லைனா கூட அடுத்த வருஷம் கண்டிப்பாக செய்வார். மூன்றாவதாக பார்க்கிறோம், let us continually offer the sacrifice of praise to God. சூழ்நிலையை பார்க்காதீங்க. சூழ்நிலையை பார்த்தா நம்மளால் ஸ்தோத்திரம் பண்ண முடியாது. ஆண்டவரை மட்டும் பார்ப்போம், ஆண்டவரை பார்ப்போம். அவர் சிலுவையில் நமக்காக செய்த தியாகங்களை பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் அவர் முன்னாடி என்னெல்லாம் செஞ்சுருக்காரு, பாஸ்ட் மிராக்கிள்ஸ், வாட் ஹி டிட் மிராக்கிள்ஸ் இன் அவர் லைஃப், அதெல்லாம் நம்ம பார்ப்போம். அதெல்லாம் பார்த்தோன்னா ஆண்டவருக்கு நன்றி சொல்ல தோணும். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம், அவரை நாம் துதிப்போம். இப்போ இருக்கிற சூழ்நிலையெல்லாம் அவர் அறிந்தவராக இருக்கிறார், அவர் அதெல்லாம் மாற்ற வல்லவராக இருக்கிறார். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த காலை வேளையில் அதை நீங்கள் நோட் பண்ணி வைங்க. நத்திங் இஸ் இம்பாசிபிள் டு அவர் காட். அவரால் வனாந்தரத்தில் வயல்வெளியை உண்டாக்க முடியும், அவர் அவாந்தர வெளியில் ஆறுகளை உண்டாக்க முடியும். அவர் இல்லாதவைகளை இருக்கிறவை போல் அழைக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் குறைகளை பார்க்காதீங்க, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை பார்க்காதீங்க, அது இருக்கட்டும். டெஃபினட்டாக இஸ் காட் நோஸ் யுவர் டிஃபிகல்ட்டிஸ், காட் நோஸ் யுவர் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவர் அறிந்தவராக இருக்கிறார். கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை பிள்ளைகளுடைய படிப்பாக இருக்கட்டும், மேரேஜாக இருக்கட்டும், சைல்டு பர்த்தாக இருக்கட்டும். ஐயோ வயசு போயிட்டே இருக்கு, எனக்கு இனிமேல் எப்போ குழந்தை பிறக்கும், இல்லை வெயிட். ஆபிரகாமுக்கு உன் சந்ததியை நான் வானத்து நட்சத்திரங்களை போல் ஆக்குவேன்னு சொன்னார். 25 வருஷம் he waited for him. ஆனால் அது உண்மை இன்றைக்கு நிரூபிச்சிருக்கார் ஆண்டவர். ஒரே ஒரு ஈசாக்கு மூலமாக இன்றைக்கு மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் ஃபாலோவிங் ட்ரூ காட். எனவே அந்த தேவன் நம்மோடு இருக்கிறபடினாலே
அவருடைய நேரத்திற்காக நம்ம காத்திருப்போம். உலகத்தார்களை போல அல்ல, ஏதாகிலும் கொடுத்து செய்யறது, பணத்தை கொடுத்து சாதிச்சிடலாம், அதை பண்ணி சாதிச்சிடலாம். இல்லை இல்லை இல்லை, டோன்ட் டேக் எனி ஷார்ட்கட்ஸ் வேஸ் டு அச்சீவ் யுவர் கோல்ஸ். இல்லை, உங்களுடைய திட்டங்களை நிறைவேற்ற தப்பான வழியில் போகாதீங்க, ஷார்ட்கட்டில் போகாதீங்க, போகவே போகாதீங்க. என்னால் உறுதியாக சொல்ல முடியும். எஸ்பெஷலி மேரேஜுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நான் சொல்கிறேன், அவங்க பேரண்ட்ஸுக்கு சொல்கிறேன், டோன்ட் டேக் ராங் டிசிஷன்ஸ். ட்ரஸ்ட் இன் த லார்ட், வெயிட் ஃபார் த லார்ட் அண்ட் கண்டினியூலி ப்ரைஸ் ஹிம். எத்தனையோ பேர் கல்யாணம் தப்பாக வேற மற்ற மதத்தை சார்ந்தவர்களை, மற்ற ஃபெய்த் உள்ளவங்களை கல்யாணம் செய்துக்கிட்டு, எனக்கு தெரிஞ்சவங்க, அதுவும் என்னுடைய ரிலேட்டிவ்ஸு, they are facing so many difficulties. இன்னைக்கு பிள்ளைங்கள்லாம் அந்த பெற்றோரை பார்த்து கேட்குறாங்க, ஏன் இப்படி கல்யாணம் பண்ணீங்க, எங்களை எதுக்காக நீங்கள் பெற்றீங்க, இன்னைக்கு நாங்கள் எந்த ரிலீஜன் சொல்கிறது, எந்த காடை நாங்கள் கும்பிடுறது, யாரை நாங்கள் கல்யாணம் பண்ணுறது. நோ, டோன்ட் டூ தட் மிஸ்டேக்ஸ், டோன்ட் டூ தட் மிஸ்டேக்ஸ். பொறுமையாக இருங்க, காத்துருங்க, கர்த்தருடைய நேரம் நிச்சயமாக வருங்க. அதையே நீங்கள் இந்த ஒரு சாதாரண காரியத்துக்கு நீங்கள் நம்பலைன்னா நித்திய ஜீவனை எப்படி நம்புவீங்க? பரலோகத்துக்கு அவர் கூட்டிகிட்டு போவாருன்னு எப்படி நம்ம நம்ப முடியும்? நான் என்னையும் சேர்த்தே சொல்கிறேன். ஒரு சாதாரண அற்பமான இந்த பூமியில் ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்வாருன்னே நம்ம நம்பலைன்னா, நம்முடைய பாவங்களை மன்னித்து அவர் பரலோகம் கொண்டு போவாருங்கிறது மட்டும் என்ன நம்பிக்கை இருக்கு? How can we trust him? ஆண்டவருடைய கரத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். எந்த காரியமாக இருந்தாலும் சரிங்க, எதுவாக இருந்தாலும் சரிங்க, வாட் எவர் த ப்ராப்ளம்ஸ், வாட் எவர் த சுச்சுவேஷன்ஸ், ட்ரஸ்ட் இன் ஹிம், வெயிட் ஃபார் ஹிம் அண்ட் ப்ரைஸ் ஹிம் கண்டினியூலி. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்க நல்ல பிதாவே, இந்த அருமையான காலை வேலைக்காக நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய வார்த்தைகளை கேட்கும்படிக்கு நீர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொன்னீர். நம்முடைய வேலையை குறித்து நாங்கள் அறிந்திருக்கிறோம். There is time for everything. We cannot understand what you are doing. Your decision will be final. எங்களுக்கு ஆண்டவரே உம்மீது நம்பிக்கையை தாங்கப்பா. ஆண்டவரே எங்களுக்கு பொறுமையை தாங்க சுவாமி. அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே அநேக ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டிருக்கிறதை நீர் அறிந்திருக்கிறீரப்பா. இன்றைக்கு ஆண்டவரே இந்த தடைகள் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும் அப்பா. பிசாசு ஏதாகிலும் காரியங்களை வைத்திருந்தால் இயேசுவின் நாமத்தில் எல்லா தடைகளும் நீங்குவதாக. ஒரு அற்புதம் நடக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே இவங்க உம்முடைய பிள்ளைகள் அப்பா, கண்ணீரை பாருங்க சுவாமி. உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சொன்னீரப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை நீங்க மாற்றுங்க சுவாமி. எதற்காக அவங்க ஜெபிக்கிறாங்களோ, எதற்காக அவங்க அற்புதங்களை எதிர்பார்க்கிறார்களோ, லெட் தம் ரிசீவ் இட் டுடே ஃபாதர். ஆண்டவரே சுகம் உண்டாகட்டும் அப்பா. ஆண்டவரே கடன் பிரச்சனை மாறட்டும் சுவாமி. ஆண்டவரே மேரேஜ் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் ஆண்டவரே வரும்படி நான் ஜெபிக்கிறேன். குழந்தை இல்லாத பிள்ளைகளுடைய கர்ப்பங்களை தொடுவீராக அப்பா, தொடுவீராக. ஒரு அற்புதம் உண்டாகட்டும் சுவாமி. குடும்பங்களிலே சமாதானத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுடைய சூழ்நிலை மாறும்படிக்கு உதவி செய்யுங்கப்பா. ஐ ஸ்பீக் டெலிவரன்ஸ் ஃபார் யுவர் பீப்புள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக. ஆண்டவரே உம்முடைய கிருபை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு போதும் சுவாமி. யுவர் கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் அஸ் லார்ட். ஆண்டவரே தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்கப்பா. பாஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே தொடர்ந்து இந்த ஊழியத்தை இன்னும் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். அநேக பிரஜாதி மக்கள் ஆண்டவரே உம்முடைய வல்லமையை அன்பை ருசிக்கும்படியாக கிருபை செய்யுங்கப்பா. Bless your people Lord. ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.